இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் விவசாய பொருட்கள் உற்பத்தியை பெருக்கும் வகையில் வேளாண் துறை சார்பில் நகரம், கிராமப்புறங்களில் ஏன் வீடு ஏன் நிலம் என்ற திட்டத்தை துவங்கியுள்ளனர். இதில் வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்க ரூபாய் 5000 மதிப்புள்ள விதை, பூச்சி மருந்து, உரம் உட்பட 21 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை 3000 குடும்பங்களுக்கு வழங்கும் திட்டம் இன்று துவங்கப்பட்டது. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் ரங்கசாமி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், துறையின் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி, துறையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, இன்று முருங்கை மரம் நடக்கூட வீட்டு வாசலில் இடமில்லை. வீட்டுக்கு வீடு கார், 4 மோட்டார் சைக்கிள் உள்ளது. இது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சிதான். ஆனாலும் வீடுகளில் மாடித்தோட்டங்களை அமைப்பதன் மூலம் காய்கறிகளை விளைவிக்க முடியும். மாடித்தோட்டம் அமைப்பது ஒரு கலை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி வருகின்றோம். 6000 விவசாயிகளுக்கு இலவச சோலார் மின் இணைப்பு விரைவில் வழங்க உள்ளோம். இதன் மூலம் பம்ப் செட் உட்பட விவசாய பயன்பாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை விவசாயிகள் பெறலாம். தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை துறைக்கு விற்கலாம். இதனால் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. விவசாயத்தின் உப தொழில்களை பெருக்க கறவை மாடு வழங்கி வருகின்றோம். சுய உதவி குழுக்களுக்கு டிராக்டர், நடவு இயந்திரம் ஆகியவற்றையும் வழங்கியுள்ளோம். அடுத்த கட்டமாக மின்துறையில் இளநிலை பொறியாளர் உட்பட 5000 பணியிடங்களை நிரப்ப உள்ளோம். சிரமமின்றி அரசு பணிக்கு இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம். உள்கட்டமைப்பை மேம்படுத்த பொதுப்பணி உள்ளாட்சித்துறை மூலம் ரூபாய் 200 கோடியில் பணிகளை துவங்க உள்ளோம். வீடு இல்லாதவர்களுக்கு நகர பகுதியில் 484 வீடுகளை வழங்க உள்ளோம். இதற்காக குமரகுருபள்ளத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் நட்சத்திர விடுதிகளுக்கு இணையாக கட்டப்பட்டுள்ளது. மருத்துவ கல்விக்கு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீடு வழங்குவது போல அனைத்து கல்வியிலும் 10% ஒதுக்கீடு வழங்க உள்ளோம். மத்திய அரசு உதவி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. மத்திய அரசு உதவியுடன் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வருகின்றோம் என தெரிவித்தார். புதுச்சேரி தமிழ் மார்ஷியல் அசோசியேஷன் என்ற பெயரில் புதுச்சேரியில் தற்காப்பு கலை கற்றுக் கொடுக்கும் நிறுவனம் பாகூரில் இயங்கி வருகின்றது. இது இந்திய தமிழ் மார்ஷியல் ஃபெடரேஷனுடன் இணைந்ததாகும். இந்நிறுவனம் சார்பில் முதலாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி புதுச்சேரி கன்னியாகுமரியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இப்போட்டி இந்நிறுவனத்தின் புதுச்சேரி மாநில சேர்மன் ரீகன் ஜான்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தமிழ் மார்ஷியல் அசோசியேஷன் தலைவர் ராகவேந்தர் சிங், சமூக சேவகர் மோகன்தாஸ், பாகூர் கராத்தே மாஸ்டர் திரு வெங்கடம், அசோசியேஷன் செயலாளர் கராத்தே வளவன், ஜெரால்ட், அசோசியேஷன் மாநில தலைவர் பாலச்சந்தர், துணைத் தலைவர் பழனிசாமி, செயலாளர் சுமதி, இணை செயலாளர் சந்திரமோகன், பொருளாளர் குப்பம்மாள், சட்ட ஆலோசகர் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். நாள் முழுவதும் கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி லபுர்தின வீதியில் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் செயல்பட்டு வருகின்றது. இங்கு புதுச்சேரி மட்டுமின்றி அண்டை மாநில சுற்றுலா பயணிகளும் மதுவுடன் கூடிய நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனமாடி மகிழ்வது வழக்கம். ஆனால் புதுச்சேரி கலால்துறை சார்பில் இரவு 12 மணி வரை மட்டுமே கேளிக்கை விடுதிகள், ரெஸ்டோ பார்கள் செயல்பட அனுமதி அளித்திருந்தது. ஆனால் ஒயிட் டவுன் என அழைக்கப்படும் நகர பகுதிகளில் இயங்கும் பல்வேறு கேளிக்கை விடுதிகள் அரசின் உத்தரவை மதிக்காமல் நேர கட்டுப்பாடுகளை பற்றி எவ்வித அச்சமும் கொள்ளாமல் விடியற்காலை 4 மணி வரை செயல்பட்டு வருகின்றது. அதன்படி லபுர்தின வீதியில் இயங்கி வரும் தனியார் ரெஸ்டோ பார் ஒன்றில் இரவு 3 மணி வரை அதிக சத்தத்துடன் பாடல்கள் இசைத்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிய நிலையில் இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடம் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் அதனை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி நள்ளிரவு 1 மணிக்கு மேல் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்திய தனியார் ரெஸ்டோ பாரில் இருந்து சுற்றுலா பயணிகளை உதயஞ்சாலை போலீசார் வெளியேற்றும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது.
அதில் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு மேல் போலீசார் புகாரின் பேரில் கேளிக்கை ரெஸ்டோ பார் ஊழியர்களிடம் எச்சரிக்கை செய்துவிட்டு செல்கின்றனர். ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கேளிக்கை ரெஸ்டோ பார் செயல்பட்ட நிலையில் மீண்டும் 1 மணிக்கு மேல் மீண்டும் அங்கு வந்த போலீசார் அதிரடியாக சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். அப்பொழுது ஊழியர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் போலீசாருடன் வாக்குவாதம் செய்கின்றனர். அது மட்டுமின்றி மத போதையில் சுற்றுலா பயணிகள் உணவகத்தின் வெளியே கத்தி கூச்சலிட்டு அலப்பறை செய்யும் வீடியோக்களும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் கேளிக்கை உணவகத்தின் வாயிலில் நடைபெறும் எந்தவித காட்சிகளையும் பதிவு செய்யக்கூடாது என அதிக வெளிச்சத்துடன் கூடிய விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கு நடைபெறும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் வெளியே தெரியாமல் மறைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் அப்பகுதி மக்கள் கலால்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் தாவரவியல் பூங்கா சார்பில் என் வீடு என் நலம் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் வீட்டு காய்கறி மற்றும் மாடித் தோட்டங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் 100% மானியத்தில் தோட்டக்கலை தொகுப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி திட்டத்தினை துவக்கி வைத்தனர். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்வை பொறுத்தவாறு வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் பொழுது உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் போல விவசாயத்துறைக்கு தனி பட்ஜெட் அமைந்துள்ளதை குறிப்பிட்டு புதுச்சேரியிலும் விவசாய வளர்ச்சிக்காக தனி பட்ஜெட் வகுத்தால்தான் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற கோரிக்கை முன்வைத்தார். மேலும் விவசாயிகள் இல்லையெனில் எதுவும் இல்லை என வலியுறுத்தி விவசாயிகளின் பங்கையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி நன்றி தெரிவித்து வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை செயலர், தோட்டக்கலை இயக்குநர், பயனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திட்டத்தின் பயன்களை பெற்றனர். வில்லியனூர் தொகுதி திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளை 41,33,520 செலவில் பழுது பார்க்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் அடுக்குமாடி குடியிருப்புகளை ரூபாய் 41,33,520 மதிப்பீட்டில் சிறப்பு பழுது பார்ப்பு மற்றும் தற்பொழுதுள்ள உட்புற சாலைகள் வடிகால் அமைக்கும் புதிய கட்டுமான பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பணியினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், ஊர் பிரமுகர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முல்லா வீதியில் ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீஃபின் இவ்வாண்டு கந்தூரி உருஸ் நிகழ்ச்சிகள் கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தொடர்ந்து 10 நாட்கள் மௌலூத் ஷரீஃப் ஓதும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான சந்தனம் பூசுதல் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக சந்தனக்குட ஊர்வலம் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வந்து இறுதியாக தர்காவை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சத்குரு பக்கீர் மார்க்கர்கள் பங்கேற்று ராத்திப்பு நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் வக்பு போர்டு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் அகமது, மார்க் அறிஞர் அப்துல் ரஹ்மான், சமூக சேவகி ஃபாத்திமா அலி, முத்தவள்ளி ஜாகிர் ஹுசேன், வக்பு அத்கார் இஸ்மாயில் மற்றும் ஜமாத்தார்கள், இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட உத்தரவாகனிப்பேட்டை, பெரியபேட் உள்ளிட்ட பகுதிகளில் 1,20,00,000 ரூபாய் செலவில் சாலை ஓரம் வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலை நிர்வாகம் சாலை ஓரம் உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து இருந்ததால் வாய்க்கால்கள் கட்டும் பணி தடைப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட தனியார் தொழிற்சாலை நிர்வாகத்துடன் அந்த பகுதி மக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆக்கிரமிப்பு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் உதவியோடு JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பு முழுவதுமாக அகற்றப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தற்பொழுது ஆக்கிரமிப்பு முழுவதுமாக அகற்றப்பட்ட நிலையில் வாய்க்கால்கள் கட்டும் பணி மீண்டும் துவங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு NR காங்கிரஸ் இளைஞர் அணி சார்பில் இளைஞர் அணி தலைவர் ரமேஷ் பொதுமக்களுக்கு அன்னதானத்தினை வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர் அணியின் மாநில தலைவர் KSP ரமேஷ் அவர்களின் ஆணைக்கிணங்க உப்பளம் தொகுதி வம்பக்கீரபாளையத்தில் நிரந்தர அன்னதான திட்டம் துவங்கப்பட்டது. இதனை உப்பளம் தொகுதி இளைஞர் அணி நிர்வாகிகள் விழாவினை ஏற்பாடு செய்து சிறப்பித்தனர். மற்றும் வம்பக்கீரபாளையம் ஊர் பொதுமக்கள் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை NR காங்கிரஸ் இளைஞர் அணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் அருள் செல்வம், தொகுதி துணைத் தலைவர் அருள்வேந்தன், பொதுச் செயலாளர் வீரமணிகண்டன், செயலாளர் வினோத், இணை செயலாளர்கள் மலர்மன்னன், ஜான் மார்ட், செயற்குழு உறுப்பினர் பப்பியான், துணைத் தலைவர் முகுந்தன், உறுப்பினர்கள் மகி, கிஷோர், துணைத் தலைவர் சதீஷ், துணை செயலாளர் மகேந்திரன், மகளிர் அணி மலர் மற்றும் செல்வி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை வாரிசுதாரர் நியமனத்தில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மற்றும் அதற்கு துணை நின்ற அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சட்டமன்றம் அருகே ஒன்று கூடிய சுகாதாரத்துறை வாரிசுதாரர் சங்கத்தினர் பேரணியாக சென்று மாதாகோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வாரிசுதாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.